13வது வசனம் அடுத்த படி. Verset 13, l'étape ஒவ்வொரு suivante. படியாக பார்க்கிறோம். வெளியே வருகிறார்கள். On regarde étape par étape. Ils sortent d'abord. கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். இப்போ இவர்களுக்கு முன்னே செங்கடல் இருக்கிறது. Et devant eux, il y a la mer Rouge. பின்னாலே பார்வோனுடைய ராணுவம் துரத்தி கொண்டு வருகிறது. Derrière, il y a l'armée de Pharaon qui les poursuit. இவர்கள் நின்றார்கள் அல்லது திரும்பினார்கள் என்றால், S'ils s'arrêtent, s'ils se retournaient, மறுபடி பார்வோனால் பிடித்துக் கொண்டு போகப்பட்டு அடிமை வாழ்க்கைக்குள்ளே போய் விடுவார்கள். ils vont être captivés par Pharaon, ils vont redevenir esclaves. ஒரே வழி முன்னேறுவது. Ils ont le seul choix d'avancer. ஆனால் முன்னேறுவதற்கு இருக்கிற ஒரே தடை கடல். Mais le seul obstacle pour avancer, c'était la mer. நமக்கு தெரியும் சரித்திரத்தில் என்ன நடந்தது என்று. Et nous savons qu'est-ce qui s'était passé dans l'histoire. மோசே கோலை நீட்டினார். Moïse a tendu le bâton. கடல் இரண்டாக பிரிந்தது. La mer s'est fondue en deux. ஜலம் குவியலாக நின்றது. L'eau s'est mise de côté. இந்த மக்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இக்கரையிலிருந்து கடந்து அக்கறைக்கு போய்விட்டார்கள். Et les Israélites ont pu traverser de ce bord à l'autre bord. பார்வோனுடைய ராணுவமும் அதே வெட்டாந்தரையிலே கடலின் நடுவிலே வந்தது இவர்களை பிடிக்க. Et l'armée de Pharaon les a suivis dans la terre où il n'y avait pas d'eau. ஆனால் அவர்களுடைய ராணுவம் கடல் நடுவுக்கு வந்தவுடன் தண்ணீர் மறுபடி இணைந்ததால் அவர்கள் அவ்வளவு பேரும் அழிந்து போனார்கள், அமிழ்ந்து போனார்கள். Et puisque les eaux se sont remis ensemble, eux ils ont été détruits. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்ல முன்பதாக நான் ஒரு சில வேறு விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். Avant de dire la définition spirituelle, j'aimerais dire autre chose. சில விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், Certains scientifiques disent, இந்த செங்கடல் ஒன்றும் ஆழமான இடம் இல்லையாம். ils disent que la mer Rouge n'est pas une mer profonde. முழங்கால் அளவுக்கு தான் தண்ணீர் இருந்ததாம் என்று. Ils disent qu'il y avait de l'eau jusqu'au genou seulement. அது உண்மை என்றால், Si c'était vrai, பார்வோனுடைய ரதங்கள் அந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுகிற சின்ன சைக்கிள் சைஸிலே இருந்திருக்க வேண்டும். les charrettes de Pharaon devaient avoir la taille des jouets des petits enfants. ஏனென்றால் முழங்கால் அளவு கூட இல்லாத தண்ணீரிலே அவ்வளவு ராணுவமும் ரதங்களோடு அமிழ்ந்து போவதென்றால் அவ்வளவு சின்ன ரதங்களாய் இருந்திருக்க வேண்டும். Et si toutes ces armées et les chars de Pharaon devaient se plonger dans l'eau, ça veut dire ça devait être petit. ஆங்கிலத்திலே வேதத்தை வாசிக்கிற சில ஆங்கில அறிஞர்கள், Les savants bibliques qui lisent la Bible en anglais, செங்கடலை அவர்கள் ரெட் சி என்று வாசிக்கிறார்கள். ils disent mer Rouge. ஆனால் இந்த செங்கடலின் வடக்கு பகுதியிலே அலெக்சாண்ட்ரியாவுக்கு பக்கத்திலே ரீட் சி என்று ஒன்று இருக்கிறதாம். Et au nord de la mer Rouge vers Alexandrie, il y a une mer qui s'appelle Reed Sea. REED சி. ரெட் சி என்றால் வெறும் RED சி. Et en anglais c'est R2E et D. அப்போ அந்த ஒரு ஈயை குறைத்ததால் தானாம் அந்த ரீட் சி என்பதை தவறுதலாக ரெட் சி என்று நினைத்து விட்டார்கள். Parce qu'ils ont enlevé un E, c'est pour cela ils ont mal lu en mer Rouge. அப்போ இந்த மடையர்களுக்கு தெரியாது ஆண்டவர் எபிரே பாஷையிலே பழைய ஏற்பாட்டை எழுதினார், ஆங்கிலத்திலே அல்ல என்று. Ces stupides ne savent pas que Dieu avait écrit l'Ancien Testament en hébreu, pas en anglais. ஆகவே இந்த சும்மா மொக்குத்தனமான கதைகளை பேசி இந்த செங்கடல் விஷயம் ஒரு கட்டுக்கதை போல காட்ட முயற்சிக்கின்றவன் பிசாசு. Le diable, il veut montrer que c'est une histoire inventée, l'histoire de la mer Rouge, comme si à cause des gens qui racontent des choses, des bêtises comme ça. சரி, அன்று உண்மையிலேயே நடந்ததை இன்று ஆவிக்குரிய ரீதியாய் நாம் பார்த்தால் நமக்கு அதை பொருத்தி கொண்டால் அது எப்படி? Et donc si nous regardons spirituellement ce qui s'était passé à l'époque et on va regarder en faisant correspondre à nous. கடல் என்பது வேதத்திலே ஆவிக்குரிய ரீதியில் என்னத்தை குறிக்கும் தெரியுமா? Vous savez spirituellement qu'est-ce que la mer signifie? வெரி குட், மைக்கேலிங்கம் சொல்லிட்டார். உலகம். C'est le monde. கடல் என்பது என்ன? C'est quoi la mer? உலகம். C'est le monde. எல்லாரும் சொல்லுங்க. Dites tous le monde. உலகம் ஏன் சொல்ல வைக்கிறேன் தெரியுமா? Pourquoi je vous fais répéter? இது தூங்குற டைம். Parce que c'est l'heure de இந்த sieste. நேரத்துல ஆமென் அல்லேலூயா சொல்ல வைக்க கூடாது. Il faut pas faire dire amen ou alléluia. ஏன் தெரியுமா? Vous savez pourquoi? ஆமென் சொல்லாம தூங்கிடுவீங்க, இல்லாட்டி அல்லேலூயா அனு தூங்கிடுவீங்க. அதனால தான் உலகம் என்ன C'est சாமா? pour cela le monde. கடல் உலகத்தை குறிக்கும் என்றால், Si la mer signifiait le monde, சோவான் என்ற அந்த பாவ வாழ்க்கையை
பழைய வாழ்க்கையை விட்டு கிறிஸ்தவர்களாய் வந்த நமக்கு முன்னே இருக்கிற தடை என்ன? Donc nous qui avons quitté Tsoan, la vie de péché, maintenant quel est l'obstacle qui est devant nous, nous qui sommes chrétiens? உலகம். C'est le monde. இன்றைக்கு சாத்தான் இரண்டு விதமாக கிரியை செய்கிறான். Aujourd'hui, Satan agit de deux manières. ஒன்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல. Une, il est comme un lion qui rugit. அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள். Ce sont des peines, des difficultés, des luttes que les chrétiens ont. ஆனால் அந்த பாடுகளை பார்த்து அஞ்சி எத்தனை பேர் பின்வாங்கி போகிறோம்? Et voyons ces peines, combien de nous avons peur et on rétrograde. அதனால் பிசாசு என்ன செய்கிறான்? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வருகிறான். Et c'est pour cela le diable, il se déguise en l'ange de lumière. உலகத்தின் கவர்ச்சியை நமக்கு காட்டுகிறான். Il nous montre l'attraction du monde. ஆண்டவர் என்ன சொன்னார்? இயேசுவானவர் என்ன சொன்னார்? Et qu'est-ce que Jésus avait dit, le Seigneur? உலகத்தின் மேல் அன்பு கூற முடியாது என்று சொல்லி இருக்கிறார். Il a dit, nous ne pouvons pas aimer le monde. நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நீங்கள் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல என்று சொன்னார். Même si vous vivez dans le monde, vous n'appartenez pas au monde. ஆனால் இன்றைக்கு லௌகீக உலக இச்சைகளால் இழுப்பொண்டு போய் நாசமாய் போகிற கிறிஸ்தவர்கள் ஏராளம். Il y a beaucoup de chrétiens qui se font attirer par les choses du monde et ils se corrompent. இந்த உலகத்திலே வாழும் பொழுது இந்த உலகம் கொடுக்கின்ற சிலவற்றை நாம் பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். Et quand nous vivons dans ce monde, nous sommes obligés de recevoir certaines choses du monde. உலகத்தவர்கள் போல நாமும் சாப்பிடத்தான் வேண்டும். On doit manger comme les gens du monde aussi. உடுத்த வேண்டும். On doit s'habiller. நமக்கு ஒரு வீடு வாசல் வேண்டும். On a besoin d'une maison. போக வர வாகனம் வேண்டும். On a besoin des véhicules pour le transport. இந்த நவீன காலத்துல இணையம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இணையம் வேண்டும். Dans cette nouvelle ère, on a besoin de l'internet. On peut rien faire sans internet. கை டெலிபோன் வேண்டும். On a besoin de téléphones portables. கம்ப்யூட்டர் லேப்டாப் வேண்டும். On a besoin des ordinateurs portables, tout ça. நவீன இசை கருவிகள் வேண்டும். On a besoin des instruments de musique, de nouveaux cris. உடை கழுவுகிற எந்திரம் வேண்டும். On a besoin des machines à laver. காய வைக்கிற எந்திரமும் வேண்டும். Et on a besoin de machines à sécher aussi. நமக்கு இந்த உலகத்திலே வாழும் பொழுது இந்த உலகின் பல விஷயங்கள் வேண்டும். Lorsque nous vivons sur cette terre, on a besoin des choses du monde. மறந்து விடாதீர்கள், உலகம் ஒரு கடல். Mais n'oubliez pas que le monde est une mer. சும்மா உள்ள கடலுக்கு போய் நீந்தி குளிக்கலாம் முடியாதா? On pourra aller à la mer et on pourra se baigner, se nager. அந்த கடலிலே பிரயாணம் செய்யலாம். On pourra voyager sur les eaux de la mer. கப்பலிலே, படகிலே, தோணியிலே, dans les barques, dans les bateaux, dans les navires. மீன் பிடிக்கலாம். On pourra aller pêcher. கடலினால் நமக்கு பல நன்மைகள் உண்டு. On a beaucoup de bienfaits grâce à la mer. ஆனால் கடல் ஆபத்தானது. Mais la mer, elle est dangereuse. அவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்கும் கடலிலே கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தாலும் கடல் உங்களை விழுங்கி அமிழ்ந்து செத்து போய் விடுவீர்கள். Et si nous ne faisons pas attention, la mer qui donne autant de bienfaits, elle va nous engloutir et ainsi on sera détruit. அமைதியா இருக்கிறது போல இருக்கும். Elle paraît être calme. எப்பொழுது கொந்தளிக்கும் என்று தெரியாது. On ne sait pas, il y aura des raz-de-marée. எந்த இடத்துல சுழி இருக்கின்றது என்று தெரியாது. On ne sait pas où il y a des tourbillons. எத்தனை பேர் ஒரு நாளைக்கு நீங்கள் இன்டர்நெட்டில் அடித்து பாருங்கள், ஒரு நாளைக்கு உலகில் எத்தனை பேர் கடலிலே சாகிறார்கள் என்று. Cherchez sur internet combien de personnes meurent par jour dans le monde. ஆபத்தானது, அழகானது ஆனால் ஆபத்தானது. Elle est belle mais elle est dangereuse. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படித்தான். La vie spirituelle est pareille. நாம் உலகம் என்கின்ற அந்த தடையை பார்க்கும்போது, Lorsque nous voyons l'obstacle qui est le monde, அந்த உலகம் நம்மை அமிழ்த்துக் கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறது. le monde attend de nous faire engloutir. அந்த வசனம் சொல்லுகிறது, கடலை ஆண்டவர் பிளக்கிறார். La parole, le verset dit, le Seigneur avait fondu la mer. வெட்டாந்தரை காணப்படுகிறது. Il y a la terre pleine qui se montre. பன்னீர் குவியலாய் நிற்கிறது. Et il y a les eaux qui sont à côté, dans les deux côtés. நாம் அந்த கடல் என்கின்ற உலகத்துக்குள் இறங்கி சீயோனை நோக்கி பிரயாணிக்கின்ற கிறிஸ்தவர்கள். சரியா? Nous sommes les chrétiens qui sont descendus dans la mer, qui voyagent vers Sion. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கடலுக்குள் இறங்கி அவர்கள் நடந்து போக வேண்டும். Et le peuple d'Israël, il devait descendre dans la mer et marcher. சரி, கடலுக்குள் இறங்கி விட்டேன்.
je suis descendu dans la mer. அற்புதத்தால் தான் இறங்கினேன். Et c'est par un miracle que je suis descendu. அற்புதத்தால் கடல் பிளந்தபடியினால் இறங்கினேன். Par miracle, la mer s'est fondue, je suis descendu. இவ்வளவு செய்தவர் இனியும் என்னை காத்துக் கொள்வார் என்கின்ற வரட்டு தைரியத்திலே அந்த இடத்திலே நின்று கொண்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? Et s'il était arrêté dans le même endroit avec un courage feu, celui qui a fait tout cela, il va me protéger. ரெண்டு விஷயம் நடந்திருக்கும். Il se serait passé deux choses là-bas. பார்வோனுடைய ராணுவம் உங்களிடம் வந்திருக்கும். L'armée de Pharaon serait approchée de vous. விலகிய கடல் மறுபடி மூடி இருக்கும். La mer qui s'était fondue, elle va recouvrir de nouveau. பார்வோனுடைய ராணுவத்தோடு சேர்த்து இந்த நின்று கொண்டிருந்தவர்களும் அழிந்திருப்பார்கள். Et avec l'armée de Pharaon, ceux qui s'étaient arrêtés aussi seraient anéantis. இப்போ விழித்திருந்து நான் சொல்லுகிறதை கேளுங்கள். Donc restez éveillés et écoutez ce que je dis. ரட்சிக்கப்பட்டு விட்டோம் அல்லவா? On est sauvés, non? ஆண்டவர் நமக்காக உலகத்தை பிரித்து நம்மை உலகத்தின் நடுவிலே பாதுகாப்பாய் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். Le Seigneur avait fondu le monde pour nous et au milieu du monde, il nous protège. நீங்களும் உங்கள் குடும்பமும் அந்த வெட்டான் தரையிலே நடந்து கொண்டிருக்கிறீர்கள். Et vous et votre famille, vous êtes en train de marcher sur la terre pleine. சோவானை விட்டு வந்தாயிற்று, ஆனால் இங்கே நிற்க கூடாது, சீயோனை நோக்கி போக வேண்டும். On est sorti de Tsoan et on ne doit pas s'arrêter ici, il faut continuer d'aller vers Sion. ஆனால் என்ன நடக்க போகிறது தெரியுமா? Vous savez qu'est-ce qu'il va se passer? என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? Vous savez qu'est-ce qu'il est en train de se passer? அநேகர் பல காரணங்களால் அந்த உலகத்தின் நடுவிலே நின்று கொண்டிருக்கிறீர்கள். Beaucoup d'entre vous, à cause de plusieurs raisons, vous êtes arrêtés dans le monde. முன்னேறாமல் நின்று கொண்டிருக்கிறீர்கள். Vous n'avancez pas, vous restez là où vous êtes. வேதத்தை வாசிப்பதை விட வேறு விஷயங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Vous lisez les autres choses que de lire la Bible. தேவனுடைய வார்த்தையை கேட்பதை விட வேறு தேவையில்லாத விஷயங்களுக்கு செவி கொடுத்துக் Vous கொண்டிருக்கிறீர்கள். êtes en train de tendre l'oreille pour autre chose que d'écouter la parole de Dieu. தேவனுடைய மக்களோடு உரையாடுவதற்கு பதிலாக இப்பொழுது உலக நண்பர்களோடு நிறைய நேரம் செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Au lieu de parler avec le peuple de Dieu, vous êtes en train de passer du temps avec les amis du monde. உங்களுடைய ரட்சிக்கப்படாத உறவினர்கள் அந்த கடலிலே உண்டு. Et vos proches qui ne sont pas sauvés, ils font partie de cette mer. உங்களுடைய ரட்சிக்கப்படாத நண்பர்கள் அந்த கடலிலே உண்டு. Vos amis qui ne sont pas sauvés, ils font partie de cette mer. என்னை பாருங்கள், Regardez-moi. எப்படி அந்த தண்ணீர் குவியலாக நிற்கிறதாம். Et comment ces eaux se sont mis de côté, இந்த பக்கமும் இந்த பக்கமும். et de ce côté et de l'autre côté. உங்களில் சில பேர் என்ன செய்கிறீர்கள்? Et certains d'entre vous, qu'est-ce que vous faites? நின்று கொண்டு அந்த குவியலுக்கு மேலே இருக்கிற உங்களுடைய நண்பரோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். மச்சானே எப்படி போகுது? Vous êtes arrêtés, vous êtes en train de parler avec la personne qui est au-dessus de ces eaux. Comment vas-tu mon cousin? Comment vas-tu mon cousin? விளங்குதா உங்களுக்கு? இந்த பக்கம் திரும்பினா அந்த அபுதாபி சித்தி. Et de ce côté, il y a la tente de Abu Dhabi. ஆன்ட்டி எப்படி இருக்கிறீர்கள் ஆன்ட்டி? அபுதாபி எப்படி இருக்குது ஆன்ட்டி? Tata, comment vas-tu? Comment est Abu Dhabi? அப்போ அங்கே உங்களை நடத்தி கொண்டு போகிற மோசே, இந்த மோசே இல்ல, அதோ அந்த மோசே, பாஸ்டர் ஆபேல் என்கின்ற மோசே சொல்லுகிறார், வாங்க வாங்க, மீட்டிங், ஆராதனை, ஜெபக்கூட்டம், வா. Et Moïse qui vous conduit, pasteur Abel, il lui dit, venez, il y a la prière, il y a la réunion, il y a la louange, venez. பாஸ்டர் இன்றைக்கு மீட்டிங்க்கு வர முடியாது, ஒரு சின்ன வேலை பாஸ்டர், நாளைக்கு வர்றேன். ஆன்ட்டி சொல்லுங்க ஆன்ட்டி, அபுதாபி எப்படி இருக்குது ஆன்ட்டி? Pasteur, je peux pas venir à la réunion aujourd'hui, j'ai une petite chose à faire. Tata, comment vas-tu? Comment est Abu Dhabi? விளங்குதா? இப்ப பாஸ்டர் சொல்றாருன்னு சொல்லி அம்மா சொல்றா, பிள்ளை அல்லது படியன் வா கூட்டத்துக்கு போகணுமல்லோ, நேரமாகுதல்லோ, வாவனடா சனியன். Puisque pasteur le dit, la mère dit, mon fils m'a fait, viens, pasteur il l'appelle, il faut aller au culte, non, viens. அம்மா நீங்க போங்க, அப்பா நீங்க போங்க, நான் பேந்து வாரேன், நான் போங்க, கொப்பன் சவா கொப்பன். Papa, maman, allez-y, moi je viens plus tard. Elle dit, oh, ça va mon copain? நாம் சிரிக்கிறோம், இது நடக்கிறதா இல்லையா? Et nous rigolons, mais ça se passe vraiment, non? உங்களை பற்றி பாருங்கள். Regardez-vous vous-même. உங்கள் குடும்பத்தை பற்றி பாருங்கள். Regardez votre famille. சீயோனை நோக்கி முன்னேறுவதென்றால் எப்படி? Comment avancer vers Sion? ஜெபிக்க வேண்டும். Il faut prier. நீங்கள் ஜெபிக்கும் ஒவ்வொரு நேரமும்
முன்னேறுகிறீர்கள். À chaque fois que vous priez, vous avancez. வேதம் வாசிக்கும் ஒவ்வொரு நேரமும் நீங்கள் அடி எடுத்து முன்னே À வைக்கிறீர்கள். chaque fois que vous lisez la parole, vous posez un pied en plus. ஒவ்வொரு ஜெப கூட்டத்தின் போதும் முன்னேறுகிறீர்கள். À chaque réunion de prière, vous avancez. ஒவ்வொரு ஆராதனைகளின் போதும் நீங்கள் À முன்னேறுகிறீர்கள். chaque culte, vous avancez. நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய காரியத்திலே ஈடுபட்டாலும் அது உங்களை முன்னேற்றி சீயோனுக்கு உங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. Qu'importe les choses spirituelles dans lesquelles vous êtes impliqués, mais cela vous fait avancer vers Sion. பிசாசுக்கு என்ன வேண்டும்? Qu'est-ce que le diable veut? அவனால் உங்களை மறுபடி எகிப்துக்கு கொண்டு போக முடியாது அல்லவா? Il ne peut pas vous amener en Égypte de nouveau. ஆனால் இந்த இடத்திலே நிற்பாட்டினால் அவன் வெற்றி. Mais s'il vous arrête dans ce lieu, il a eu la victoire. அதனை ஆபத்து என்ன தெரியுமா அன்பானவர்களே? Vous savez quel est le danger? நிற்கும் பொழுது ஒன்றுமே நடக்க மாட்டேன் என்கிறது அல்லவா? Et quand on est arrêté, rien ne se passe. அதனால் தைரியம் வருகிறது. Donc on a un courage. நான் 2 மீட்டிங்க்கு போகவில்லை, ஒன்றுமே நடக்கவில்லையே. Je suis pas allé aux 2 réunions, mais rien ne m'est arrivé. நான் 2 ஆராதனைகளுக்கு போகவில்லை, ஒன்றுமே நடக்கவில்லையே. J'ai manqué du culte, rien ne m'est arrivé. என்னமோ பாஸ்டர் சுரேஷ் சொன்னார், தண்ணீர் மூடுமாம். Et pasteur Suresh avait dit que les eaux vont recouvrir. பார்வோன் வந்து பிடிப்பானாம். Ou Pharaon va venir attraper. நான் 2 மாதமாக ஆராதனைக்கு போகவில்லை. Je suis pas allé au culte depuis 2 mois. ஒன்றுமே நடக்கவில்லையே. Bah rien ne m'est arrivé. விளங்குதா உங்களுக்கு? Vous comprenez? இப்ப நடக்காதடி, நடக்கும். Ça va pas arriver maintenant, mais ça va arriver. குவியலாக நிற்கிறது. Et ça se tient à côté. என்றைக்கு பார்வோனின் ராணுவம் உள்ளே வருகிறதோ அவனே அப்போ அந்த குவியல் ஒன்று சேரும். Le jour où l'armée du pharaon va arriver, les eaux vont revenir ensemble. நாம் சிரிக்கிறோம், ஆனால் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். Nous rigolons, mais le Seigneur est en train de parler. அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்றைக்கு சீயோனை நோக்கி முன்னேறாமல் இருக்கிறார்கள். Beaucoup de familles chrétiennes n'avancent pas vers Sion aujourd'hui. சில குடும்பங்களிலே ஓரிரு அங்கத்தவர்கள் முன்னேறுகிறார்கள், மற்றவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். Dans d'autres familles, 1 ou 2 membres avancent, mais le reste là où ils sont. ஒரு வரட்டு தைரியம், ஒரு வரட்டு துணிவு, எனக்கு நான் நன்றாய்த்தானே இருக்கிறேன் என்ற ஒரு திமிர், ஒரு தென்னாவெட்டு. Ils ont une audace folle et un courage fou et ils ont de l'orgueil et ils se disent on est bien ici. இன்றைக்கு தீர்க்கதரிசியாகிய ஆசாப் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அன்பான எச்சரிக்கை என்னவென்றால், Et un avertissement avec amour que Dieu vous donne aujourd'hui à travers le prophète Asaph. உலகத்துக்குள்ளே பிரயாணிக்கிறவர்களாய் மாத்திரம் இருங்கள். Soyez seulement des personnes qui voyagent dans le monde. தங்கி தாபரிக்க வேண்டாம், ஆபத்து. Ne restez pas, ne soyez pas logés là où vous êtes. Ça, c'est dangereux. விளங்குதா உங்களுக்கு? Vous comprenez? விசேஷமாக உங்கள் ரட்சிக்கப்படாத உறவினர்களை குறித்து கவனமாயிருங்கள். Plus spécialement, faites attention aux proches qui ne sont pas sauvés. அவர்களை நேசிப்போம், அவர்களுக்காக ஜெபிப்போம், அவர்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர முயற்சிப்போம். Nous les aimons, on va prier pour eux, on va essayer de les amener dans le salut. ஆனால் நமது ஆவிக்குரிய நடையை நிறுத்த அவர்களை விட மாட்டோம். Et nous ne les laisserons pas nous arrêter dans notre marche spirituelle. சுரேஷ், நான் உண்ட என்டி பேசுறேன். நான் Suresh, c'est tata. ஞாயிற்றுக்கிழமை வார நாங்கள் Nous, on vient dimanche. ஃபேமிலியா வார நாங்கள் உண்ட வீட்டை. On vient en famille chez toi. விளங்குதா? ஞாயிற்றுக்கிழமை வருது ஆன்டி சுரேஷ் ராமச்சந்திரன் வீட்டு. La tante vient le dimanche à la maison de Suresh Ramachandran. உடனே சுரேஷ் என்ன நினைக்கணும்? Qu'est-ce que Suresh il doit penser tout de suite? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனா தான் முன்னேறி நடக்கலாம். Si je vais à l'église le dimanche, je pourrai avancer dans ma marche. விளங்குதா? சுரேஷ் இப்படி சொன்னா, பாஸ்டர் வார ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வர கிடைக்காது, வீட்டுக்கு ஸ்பெஷல் விசிட்டர்ஸ் வராங்க ஃபாரின்ல இருந்து. Si Suresh il disait pasteur je ne pourrai pas venir le dimanche prochain parce que je reçois des invités spéciaux de l'étranger. யாராவது அப்படி சொல்லி இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு எச்சரிக்கை. Si quelqu'un d'entre vous l'avez dit, c'est un avertissement que Dieu vous dit. விளங்குதா? அப்போ அந்த நேரத்தில் நான் என்ன சொல்லணும் அந்த ஆன்ட்டிக்கு? Et donc à ce moment-là, qu'est-ce que je dois répondre à cette tante? திங்கட்கிழமை வர முடியுமா ஆன்ட்டி? Tata, tu pourras venir lundi? ஐயோ வர முடியாதே சுரேஷ். Non, je peux pas venir Suresh. வேற எப்பயுமே வர முடியாதா ஆன்ட்டி? Vous ne pouvez pas venir un autre jour, Tata? இல்லையே. Non. அப்ப ஆன்ட்டி ஞாயிற்றுக்கிழமை நீங்க எங்கட வீட்டுக்கு வந்தா எங்களோட சர்ச்சுக்கு வரீங்களா ஆன்ட்டி? Ou sinon Tata, si vous venez chez nous dimanche, vous venez avec nous à l'église? ஐயோ அதுவும் முடியாது சுரேஷ். Ça c'est pas possible non plus Suresh. அப்ப நீங்க வர முடியாது ஆன்ட்டி. Donc vous ne pouvez pas venir Tata. எனக்கு வேலை ஆன்ட்டி. Moi j'ai du travail.
டே சுரேஷ், நான் ஒருத்தி தாண்டி உனக்கு ஆன்ட்டி இருக்கிறேன். Suresh, je suis ta seule tante. என்ன செய்ய ஆன்ட்டி? Qu'est-ce que je peux faire, ma tante? என்ற நிலைமை அப்படி ஆன்ட்டி. Et je suis dans une telle situation. அப்படின்னா இனி நான் உன்ட மூஞ்சே பார்க்க மாட்டேன். Je ne te verrai plus ta face désormais. பரவாயில்ல ஆன்ட்டி, C'est pas grave, tata. வைக்கிறேன் ஆன்ட்டி. Je raccroche. விளங்குதா? Vous comprenez? எனக்கு ஆன்ட்டி இல்ல முக்கியம், கர்த்தர். C'est pas la tante qui est importante, c'est Dieu pour moi. சோவானிலிருந்து சீயோன் நோக்கி பிரயாணிக்கின்ற என்னை எந்த ஒரு ஆன்ட்டியும் தடுக்க இடம் கொடுக்க மாட்டேன். Je ne laisserai pas place à aucune tante de m'arrêter, moi qui voyage de Tsoan vers Sion. ஆன்ட்டி போனை வச்சோன்னா ஃப்ரெண்ட் எடுப்பான். Après que Tata a raccroché, il y a un ami qui va appeler. மச்சான் சூப்பர் ப்ரோக்ராம் ஒன்று வந்திருக்கு மச்சான். Cousin, il y a un bon programme. நாங்க எல்லாம் சேர்ந்து நம்மட செட்டே நாங்க ஒரு ட்ரிப் ஒன்று போறோம் மச்சான் சண்டே. Et notre groupe là, on va aller faire un pique-nique. உனக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்கிட்டோம். Et on a acheté des billets pour toi aussi. ஐயோ மச்சான், நீ ஏன்டா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல? எனக்கு டிக்கெட் டேய், நீ தானேடா நம்மட ஆக்டிவ் லீடர், நீ இல்லாம நாங்க போறதா? மச்சான் ஞாயிற்றுக்கிழமை. Pourquoi tu as acheté le billet sans me demander? Mais c'est toi qui es notre leader, viens, c'est toi qui es actif dans notre groupe. நண்பர்கள் என்ன செய்ய பார்க்கிறார்கள்? Qu'est-ce que les amis vont faire? Essayer de faire. அந்த இடத்துல நிறுத்த பார்க்கிறார்கள். Ils essayent de vous arrêter là où vous êtes. உறவினர்கள் என்ன செய்ய பார்க்கிறார்கள்? Qu'est-ce que font les proches? நம்மை நிறுத்த பார்க்கிறார்கள். Ils cherchent à nous faire arrêter. சார் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. Et tout ça, c'est rien. பாஸ்டர், இங்க சர்வீஸ் எத்தனை மணிக்கு பாஸ்டர்? Ici, le culte ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மணிக்கு? 4:30. ஓகே, 3 மணிக்கு ஃபுட்பால் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஞாயிற்றுக்கிழமை. Le match de foot commence à 15h le dimanche. ஃபுட்பால் மேட்ச் 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது இந்த முறை ஞாயிற்றுக்கிழமை பார்த்து வச்சிருக்காங்க. Le match de foot commence à 15h, mais cette fois-ci, ils le font un dimanche. அப்ப நான் சொல்றேன், மெர்சி நீங்க போங்க சர்ச்சுக்கு, மிஷா நீங்க போங்க சர்ச்சுக்கு, நான் கொஞ்சம் லேட்டாக வந்துடுறேன். Et moi je dis, Mercy et Micha, vous allez à l'église, moi j'arrive un peu plus tard. விளங்குதா உங்களுக்கு? Vous comprenez? அதாவது ஃபுட்பால் மேட்ச் 3 மணிக்கு தொடங்கி, parce que le match de foot il va commencer à 15h. அது முடிஞ்சு 4:30க்குள்ள நான் போக முடிஞ்சா சரி. Et si il finit avant 16h30, moi je pourrais y aller. ஆனா மேட்சே 90 நிமிஷம். Le match dure 90 minutes. அது முடிய 4:30 இல்ல, அந்த ஹாஃப் டைம் எல்லாம் சேர்த்து 5 மணி ஆகும். Et ça va prendre jusqu'à 17h avec les mi-temps et tout. அவர் போக மாட்டார் சர்ச்சுக்கு. Et il ne va pas aller à l'église. ஏன் தெரியுமா? Vous savez pourquoi? ஐயோ, அந்த ஃபுட்பால் முக்கியமான மேட்ச். மத்த ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணாம இது ஃபைனல். Et c'est la finale, on peut pas rater le match de foot. இது ஃபுட்பாலா இருக்கலாம், கிரிக்கெட்டா இருக்கலாம், ஐபிஎல்லா இருக்கலாம், டென்னிஸா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். Que ce soit le foot ou le cricket ou le tennis, tout. எதுவாயும் இருக்கலாம். நான் என்ன சொல்லுகிறேன்? Qu'est-ce que moi je dis? இந்த ஆண்டவர் செய்த அற்புதத்துக்குள்ளே நுழைந்த நாம் அந்த இடத்திலே தாபரிக்க கூடாது, முன்னேறி போய் கொண்டே இருக்க வேண்டும். Nous qui sommes entrés dans le miracle que Dieu avait fait, on ne doit pas s'arrêter là où nous sommes, il faut continuer d'avancer. இல்லாவிட்டால் உலகம் நம்மை ஒரே இடத்திலே வைத்திருந்தால் சீக்கிரம் நமக்கு அழிவு. Et si le monde nous garde dans le même endroit, bientôt c'est la destruction pour nous. 13வது வசனத்தினுடைய ஆவிக்குரிய அர்த்தமே இதுதான். C'est ça la définition spirituelle du verset 13. அடுத்து இப்போ அந்த பக்கத்துக்கு போய் விட்டார்கள். Là maintenant ils sont partis de l'autre côté. 14வது வசனத்தை வாசியுங்கள். Verset 14. பகலிலே மேகத்தினாலும் ராமுழுதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். வாவ், இது தேவனுடைய அனுக்கிரகத்தை காட்டுகிறது. Cela montre la faveur de Dieu. அந்த சீனாய் வனாந்தரம் என்பது பகலிலே மனுஷனுக்கு தாங்க முடியாத வெப்பத்தை கொடுக்கிற ஒரு பிரதேசம். Le désert de Sinaï, c'est l'endroit où il fait très très chaud, insupportable pour l'homme. இரவிலே அந்த குளிரை தாங்கவே முடியாது. Pendant la nuit, on ne peut pas supporter le froid. இரவிலே யோசனை வரமாட்டே, இந்த இடமா பகலிலே அவ்வளவு எரித்தது என்று. Et la nuit, on va penser que c'est dans ce lieu qu'il faisait aussi chaud dans la journée. ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக இஸ்ரவேலை வழி நடத்தினார். Et le Seigneur avait guidé le peuple d'Israël sur la colonne de nuée et feu. ஏன் மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம்? Pourquoi colonne de feu, colonne de nuée? அந்த பகல் நேரத்து சூட்டை தணிப்பதற்கு மேகமாக வந்து அவர்களுக்கு குளிர் சாதனத்தை கொடுத்தார். Pour apaiser la chaleur de la journée, il est venu en tant qu'une nuée, il leur avait donné la fraîcheur. நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க ஏர் கண்டிஷன் ஒரு புதிய ஒரு விஷயம் என்று. Vous tous, vous pensez que la clim, c'est quelque chose de nouveau.
உலக சரித்திரத்திலே முதல் ஏர் கண்டிஷன் அனுபவித்தவர்கள் இஸ்ரவேலர்கள். Et dans l'histoire du monde, ce sont les Israélites qui ont profité de la clim. சும்மா ஒரு இரண்டு அல்ல 40 ஆண்டுகள் அவர்கள் ஏர் கண்டிஷன்ல தான் அவர்கள் பிரயாணித்தார்கள். Pas une ou deux années, mais pendant 40 ans, ils ont voyagé avec la clim pendant 40 ans. பகலிலே அந்த மேகஸ்தம்பம் வந்து அவர்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுத்தது. Et dans la journée, la colonne de nuée était venue pour leur donner une bonne fraîcheur. இரவிலே அவர்களுக்கு அந்த குளிரை தாங்குவதற்கு தேவனே அக்கினி ஸ்தம்பமாக அங்கு அவர் காணப்பட்டார். Et pour qu'ils puissent supporter le froid dans la nuit, Dieu lui-même, il était paru comme la colonne de feu. இது என்ன காட்டுகிறது என்றால், Et qu'est-ce que cela nous montre? ஆண்டவர் நமது தேவைகளை அழகாக சந்திக்கிறார். Et le Seigneur pourvoit très bien nos besoins. ஆண்டவர் நமக்கு நல்ல வசதிகளை கொடுக்கிறார். Et Dieu nous donne toutes les facilités. நம்மில் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். Il prend soin de nous. அந்த சீனாய் வனாந்தரத்திலே மாத்திரம் அப்படி ஒரு மேகஸ்தம்பம் இல்லாத நேரத்திலே நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் காலெல்லாம் வெடிக்கும். Et si vous étiez dans le désert de Sinaï à ce moment-là sans la colonne de nuée, vos pieds ils vont exploser. ஆகவே கர்த்தர் நம்மை அந்த மனிதர்களை அங்கு பாதுகாக்கிறார். Et Dieu avait protégé ces hommes dans ce lieu. அப்போ இன்றைக்கு இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், Donc quelle est la définition pour aujourd'hui? உங்களை அறியாமலேயே கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொண்டு வருகிறார். Sans même que vous le sachiez, Dieu est en train de vous protéger. ஹீட் ஸ்ட்ரோக் வராமல், ஹைப்போதெர்மியா வராமல் ஆண்டவர் எத்தனையோ வியாதிகளில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். Dieu vous a protégé de plusieurs maladies comme de l'hypothermie, tout cela. நீங்கள் இன்று கூட உங்கள் வீட்டிலிருந்து இங்கே வரும்போது எத்தனை ஆபத்துக்கள் உங்களுக்கு வராதபடி ஆண்டவர் பாதுகாத்து உங்களை கொண்டு வந்தார் தெரியுமா? Même quand vous étiez venu ici, combien de dangers Dieu a évité pour vous ramener ici. நீங்கள் சுவாசிக்கும் காற்றில் எத்தனை விஷ கிருமிகள் உண்டு. Et il y a combien de microbes dangereux dans les airs que vous respirez. நீங்கள் அருந்தும் உணவில் பருகும் பானத்தில் எத்தனை விஷ கிருமிகள். Il y a combien de microbes dans les boissons que vous buvez, dans les nourritures que vous mangez. ஆண்டவர் உங்களை இரவு பகலாக காத்துக் கொண்டு வருகிறார். Le Seigneur vous protège jour et nuit. பாருங்கள், இங்கே இரவு பகல் கர்த்தர் உங்களை இரவு பகலாக காத்துக் கொண்டு வருகிறார். Dieu vous protège jour et nuit. நாம் சில நேரம் ஆண்டவரை இரவு பகலாக நினைப்பதே கிடையாது. Nous ne pensons pas à Dieu jour et nuit. நிறைய பேர் ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் ஆண்டவரே அவர்களுக்கு ஞாபகம் வரும். Beaucoup de personnes se souviennent de Dieu seulement quand ils ont des problèmes. ஆனால் ஆண்டவர் நம்மை மறவாமல் இரவு பகலாக நம்மை பாதுகாத்து வருகிறார். Mais Dieu sans nous oublier, il nous protège jour et nuit. சரி, 15வது வசனத்தை வாசியுங்கள். Verset 15. வனாந்தரத்திலே கன்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். 2 தடவை ஆண்டவர் கன்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தார். Et 2 fois le Seigneur avait fondu les rochers, il leur avait donné de l'eau. மெரிபாவிலே அவர் காதேஷ் பானியாவிலே அவர் பயங்கரமான அற்புதத்தை செய்தார். À Meriba et Kadesh Barnea, Dieu avait fait des miracles terribles. கன்மலையிலே, அதாவது பாலைவனத்திலே கன்மலையிலிருந்து தண்ணீர் வராது. Et dans le désert, l'eau ne sort pas du rocher. இப்போ நான் வாழுகிற கண்டி மாதிரியான மலை நாட்டுக்கு நீங்கள் போனீர்களே ஆனால் அந்த கற்களிலே இருந்து தண்ணீர் வருவதை காணலாம். Et si vous allez dans les villes où je vis comme le Kandi, où il y a les montagnes, vous pouvez voir les eaux de l'eau sortir, jaillir de l'eau de la montagne. இந்தியாவிலே ஊட்டி, அப்புறம் அங்கே மலேசியாவிலே கேமரன் ஹைலண்ட்ஸ், அப்புறம் இலங்கையிலே நுவரெலியா, இப்படி மலை பிரதேசங்களுக்கு போனால்தான் அந்த கல்லிலே இருந்து தண்ணீர் வருவது, அந்த ஊற்றுக்கள் வருவதை காணலாம். Et comme dans les pays, les villes que Pasteur vient de citer, si nous allons dans les endroits où il y a des montagnes, que nous pouvons voir de l'eau sortir du rocher. பாலைவனத்தில் இது பௌதீக ரீதியில் அசாத்தியமானது. Et dans le désert, scientifiquement, biologiquement, c'est impossible. அசாத்தியமானவைகளை சாத்தியமாக்கி ஆண்டவர் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார். Dieu a fait des choses extraordinaires et il leur avait donné de l'eau. தண்ணீர் என்பது என்ன? C'est quoi l'eau? அத்தியாவசியமான தேவை. Et c'est un besoin primitif. உங்களுக்கு 1000 தேவைகள் இருக்கலாம். Vous pouvez avoir des milliers de besoins. ஆனால் அத்தியாவசிய தேவையை ஆண்டவர் சந்திக்காமல் இருக்கிறாரா? Est-ce que Dieu n'a pas pourvu à votre besoin primitif? நீங்கள் யாராவது கடனிலே இருந்தால், எனக்கு தெரியாது, பாஸ்டர் மோசஸ் அந்த பொருளாதாரத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், நான் அதை வாசிக்க வேண்டும். Si quelqu'un d'entre vous est endetté, pasteur Moses a écrit un livre sur les finances, je dois le lire. நான் பொருளாதாரத்தை தேவனுக்குள்ளே இருந்து நான் பார்க்கும் விதத்தை சொல்லுகிறேன். Moi je dis
la façon dont je regarde les finances en étant dans Dieu, தேவன் அனைவரது தேவைகளையும் சந்திக்கிறது. Dieu pourvoit les besoins de chacun, tout le monde. இப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே கடன் அல்லது பெரிய பொருளாதார தேவை இருந்தால், Si dans votre vie vous avez des dettes ou un grand besoin financier, நீங்கள் கொஞ்சம் அமர்ந்திருந்து யோசித்து பார்த்தால், si vous asseyez et vous réfléchissez un petit peu, அது நிச்சயம் அத்தியாவசிய தேவைக்கான ஒரு பிரச்சனையாய் இருக்காது. et évidemment ce n'est pas un problème que vous avez, c'est un besoin primitif. சாப்பிட இல்லாமல் இங்கே யாருமே இல்லை. அப்படிதானே? Il y a personne ici qui n'ont pas à manger. கர்த்தர் போஷிக்கிறார். Dieu nourrit. உடுத்த இல்லாமல் யாருமே இல்லை. Il y a personne qui n'ont pas la facilité pour se vêtir. ஆண்டவர் எங்களை தங்குவதற்கு ஒரு இடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது வாடகை வீடோ சொந்த வீடோ ஒரு அறையோ. Et pour habiter, Dieu nous a donné un endroit, que ce soit sa propre maison ou une maison en location ou une chambre même. நமது தேவன் அத்தியாவசிய தேவைகளை சந்திக்கிறவர். Notre Dieu est un Dieu qui pourvoit nos besoins primitifs. அவருடைய ஐஸ்வரியத்தின்படி அதை செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. La Bible dit que selon ses richesses, il le fait. ஆகவே அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்க வழியே இல்லை என்கின்ற இடத்திலே ஆண்டவர் தண்ணீர் கொடுக்கிறார். Et Dieu leur avait donné de l'eau dans un endroit où il est impossible d'avoir de l'eau. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்கலாம். Donc il est demandé d'enseigner aux enfants cela. கர்த்தர் என்றைக்குமே கைவிடவில்லை என்று கற்றுக் கொடுக்கலாம். Il faut enseigner que Dieu n'a jamais abandonné nulle part. அடுத்தது பாருங்க, வேகமாக போவோம். 16வது வசனம். Suivant. கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். அதாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணும் பொழுது அவர்கள் ஆடுகள் மாடுகள் என்று சில மிருகங்களோடும் கூட தான் போனார்கள். Et lorsque le peuple voyageait, ils sont partis avec du bétail comme des brebis et des bœufs. ஆகவே அவர்களுக்கு தண்ணீர் பருகுவதற்கு மாத்திரமல்ல வேறு வேறு விஷயங்களுக்கும் தேவைப்படுகிறது. Donc ils avaient besoin de l'eau non seulement pour boire mais pour autre chose aussi. ஆண்டவர் குடிப்பதற்கு மாத்திரம் தண்ணீர் கொடுக்கவில்லை, Et Dieu n'avait pas donné de l'eau seulement pour boire, குளிப்பதற்கும் கொடுத்தார். et pour se laver aussi il a donné. மிருகங்களுக்கும் கொடுத்தார். Pour le bétail aussi il en a donné. வனாந்தரத்திலே நதிகளை போல தண்ணீரை கொடுத்தார் என்று வேதம் La சொல்லுகிறது. Bible dit qu'il a donné de l'eau comme des rivières dans le désert. இப்ப பாருங்களேன், எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்? எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்? Où est-ce que nous sommes arrivés? அவர்கள் சோவானிலிருந்து புறப்பட்டார்கள். Ils sont partis de Tsoan. செங்கடல் பிளந்தது. La mer rouge a fondu. இந்த பக்கம் வந்தார்கள். Ils sont venus de l'autre rive. தண்ணீரை ஆண்டவர் கொடுக்கிறார் பருகுவதற்கு. Il leur donne à boire de l'eau. அது போல நதி போல தண்ணீர் கொடுக்கிறார். Il donne de l'eau comme des rivières. ஆண்டவர் இந்த வசனங்களிலே நல்லவராக இருக்கிறாரா இல்லையா? Et dans ces versets, est-ce que Dieu est bon ou pas?